ஆடியன்ஸ் க்கு இது பிடிச்சிருக்கு और அதே பெஸ்ட்னா படம் பாடும்போது எல்லாரும் சிரிப்பாங்களா சில ஸ்பெஷலா ஒரு நேச்சுரலா கை தட்டுவாங்களா படம் முடிச்சிட்டு ஸோ ஐ திங்க் அதே ரொம்ப நேச்சுரலா வந்திருக்கு அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் நம்ம எல்லாம் இதுதான் ஆடியன்ஸ்க்காக தான் படம் பண்றேன் ஸோ அவங்களோட ரியாக்ஷன் ஒரு நேச்சுரல் படம் பார்த்து சிரிப்பாங்களா இல்லை கை தட்டுவாங்களா டைலாக்ஸ்க்காக ஐ திங்க் தட்ஸ் த வின் ஃபார் அஸ் ஸோ ப்ளீஸ் ஒரு சின்ன பட ஃபிலிம் அதோ பாலிட்டிக் கிரைம்ல எலெக்ஷன் முன்னாடி நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கு ஸோ சப்போர்ட் திஸ் ஃபிலிம் இன்னொன்று ஹைட் ரீச் ஆகணும் ஸோ அதுதான் சொன்னது அவங்க ரொம்ப ஐ திங்க் பார்த்துட்டு தான் அவங்க ரசிச்சு இருப்பாங்களா கை தட்டாங்க நிறைய டைலாக்ஸ் ஸோ அதுதான் வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் தட் ஆக்சுவலி கான்ட்ரவர்ஷியல் இல்லை இது உண்மைதான் நம்ம சொல்லியிருக்கு ஸோ அவங்க அது உண்மை சொல்லணும் அதுதான் நம்ம டெமோக்ரஸியில் இருக்கு அதே ஓட் அதுதான் நம்ம சொல்லியிருக்கே ஓட் வாங்கக்கூடாது நீங்கள் டெமோக்ரஸி வேணும்னா நீங்கள் என்ன வேணும் நமக்கு கருத்து இருக்குது ஃப்ரீடம் டு ஸ்பீச் அதுதான் நம்ம சொல்வேன் ஸோ கான்ட்ரவர்சியில் தான் நம்ம என்ன நடக்கும் எல்லாருக்கே தெரியும் ஜஸ்ட் சொல்ல விடாமல் நம்ம இருக்கு ஸோ அதுதான் நம்ம சொல்லியிருக்கேன் ஸோ போய் பாருங்க ஹோப்ஃபுல்லி ஆல் ஆஃப் யூ லைக் படம் பார்க்கலாமா மெசேஜ் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் நல்லா நல்ல மெசேஜ் இப்போ இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக விட்டுருக்காங்க நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா படம் நல்லா இருக்கு நல்ல தேர்தல் நேரத்தில் உள்ள கருத்துக்கள் கொண்ட படம் நல்லா இருக்கு சப்போர்ட் பண்ணுங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க பேசுங்க நல்லா இருக்கா படம் நல்லா இருக்கா பார்த்தியா பாப்கார்ன் நல்லா சூப்பர் ப்ரோ படம் நல்லா இருக்கு நல்ல மெசேஜ் நல்லா இருக்கு புரிஞ்ச காசு கொடுத்தா என்டர்டெயினா இருக்கு என்டர்டெயின் பண்ணிருக்காங்க இல்ல இந்த டைம்ல இது வர்றது எலெக்ஷன் டைம்ல இந்த படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் உங்களை நல்லா இருக்கு நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க நல்லா இருக்கு என்டர்டெயின் பண்ணிருக்கேன் போர் அடிக்கல படம் நல்லா இருக்கு நல்லாதான் இருந்துச்சு ஃபேமிலி படம் பார்க்கலாம் எல்லாரும் நல்லாதான் இருந்துச்சு ஓகே இதெல்லாம் நல்லா தெளிவாக நடிச்சிருக்காங்க சாஸ்மிகா நல்லா நடிச்சிருக்காங்க கோயிலி படத்தில் நடிச்சவங்க நல்லா நடிச்சிருக்காங்க அப்புறம் ரொம்ப பார்க்க வேண்டிய படம் ரொம்ப முக்கியமான படம் இந்த கரெக்டான டைம் தான் எலெக்ஷன் டைம் கரெக்டா ஒரு விஷயம் தான் கரெக்டா இருக்கு தெளிவான ஒரு விஷயம் டைலாக் சூப்பரா இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு எல்லாரும் நடிப்பும் நல்லா இருக்கு சாஸ்மிகா ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா பக்காவா நடிச்சிருக்காங்க நல்ல ஒரு இதா இருக்காது அது ஒரு மெசேஜ் அதெல்லாம் நல்லா அழகா அற்புதமா இருக்கு சார் இது வந்து தரலாம் சார் 100க்கு 95 மார்க் தரலாம் சார் நல்ல படைப்பு சார் அருமையான படைப்பு ஒரு தவறு செய்தால் செம சூப்பரா வந்திருக்கு மக்களோட ஆதரவை எதிர்பார்க்கிறோம் நானும் இதுல ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இது முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் டிராமா கண்டிப்பா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா நல்ல சரியான டைம்ல வந்திருக்குன்னு நினைக்கிறோம் சப்போர்ட் பண்ணுங்க ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் கண்டிப்பா பாருங்க சூப்பர் நல்லா இருக்கு நல்லா ஜாலியாவும் இருக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கு படம் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த அரசியல்வாதிகளுக்குலாம் இது ஒரு பாடம் நல்லா வந்து வாங்கி ஓட்டு போடாதீங்கன்றத சூப்பரா பண்ணியிருக்காங்க ஓட்டை விற்காதீங்க அப்படின்றத அழகான ஒரு சின்ன பட்ஜெட்ல சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லா வாக்காளரும் பாருங்க நிச்சயமா பாருங்க சூப்பர் மெசேஜ்ன்றதுக்காக போர் அடிக்கலாம்ல நல்ல என்டர்டைன்மெண்ட் தான் சூப்பரா இருக்கு எல்லாரும் பாருங்க நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருக்கு ரொம்ப அற்புதமான படம் இந்த இப்போ அரசியல் 19 இருக்கிறதுக்கு அதுக்கும் இந்த மாதிரி படம் வந்தது மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வாக இருக்கும் புது ஆர்டிஸ்ட் தான் அடிச்சிருக்கேன் யாரும் ஃபெமிலியர் கிடையாது எம்எஸ் பாஸ்கரை தவிர்த்து ஆனால் அவ்வளோ அருமையாக இருக்குது கொஞ்சம் கூட லேகிங் இல்லை போர் அடிக்கவே இல்லை பெரிய படங்கள்லாம் ரஜினி படம் கமல் படம்லாம் கூட போர் அடிச்சிருக்கு ஏன் தம்படிக்க போயிடுவாங்க மக்கள் ஆனால் இதில் யாருமே போகல அவ்வளோ விறுவிறுப்பாக இருந்துச்சு அற்புதமான படம் அந்த குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நல்லா சூப்பரா இருக்குது படம் நல்லா இருக்குது நல்ல படம் ஓட்டுக்கு நல்ல படம்
ஆமா எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஓட்டுக்கு அவசரம் காசுக்கு அவசரம் ஓட்டை வித்துறக்கூடாது, 5 வருஷத்துக்கு அவசரம் 500 ரூபாய் கொடுத்து ஓட்டை வித்துறக்கூடாதுங்கிறத கருத்தா இருக்குது. எலெக்ஷனுக்குள்ள இந்த ஓட்டு வந்து இந்த படத்தை வந்து பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குது. எல்லாரும் இருந்து சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரை இருந்து பாக்குற படம் நல்லா இருக்குது. 100க்கு 99 மார்க் கொடுக்கலாம். நல்லா இருக்கு பிரதர், அருமையா இருக்கு. அதாவது நல்ல ஒரு கருத்தையும் சொல்லுது. என்னன்னா நம்ம வந்து ஜனநாயக முறைப்படி தான் இந்த ஆட்சி நடக்கணுன்றது. இவங்க என்ன பண்றாங்க, காசை வாங்கி ஓட்டு போட்டுறாங்க. காசை வாங்கி ஓட்டு போடும்போது நீ நான் போட்டி போட்டு அவங்க ஒரு கேம் விளையாடுறாங்க. அவங்களையே கேம் விளையாடுறது வறுமையில் வாடுறவங்க சில பேர் படிச்சவங்க என்ன பண்றாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கேம் பண்றாங்க. இந்த கேம் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் ஒரு தரப்பு ஏமாறுறது. மக்கள் நம்ம வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம நுனி வரல என்ன பண்றோம், மை வச்சுட்டு காசு வாங்கிட்டு மை வச்சு ஓட்டை போட்டு விட்டுருவோம். அவன் என்ன பண்றான், அந்த 5 வருஷத்துல அவன் வாழ்றான். அப்போ இன்னொரு வறுமையில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஏமாத்தி தானே செய்வான். இப்படி இவனுங்களும் ஏமாத்தி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இந்த இந்த விஷயம் நடக்குதுன்றதுனால தெளிவா இந்த படம் வந்து ஓட்டுக்கு காசு வாங்காங்க. ஆமா ஆமா, ஓட்டுக்கு நீதான் அரசியலை சாக்கடாக்குறவன். அரசியல்வாதியும் இல்லை, படிச்சவனும் இல்லை, பாமர மக்கள் தான். நீ ஏன் காசு வாங்குற கேட்டா, நான் என்னைக்கோ அவன் கொள்ளடிச்சுன்னு தான் போறான், அதுக்காக நான் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கேட்பேன். அப்ப நீங்க பட்டு தானே ஆகணும். அது வந்து தெளிவா அழகா அந்த படம் சொல்லுது. நல்லா எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு, கேமராமேன் நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாம் புதுசு மாதிரி தெரியல. இந்த பட்ஜெட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை தெளிவா பண்ணிருக்காங்க. நன்றி, வணக்கம். என் பேர் சுராஜ் சுரேந்தர். இந்த படத்தில் ஒரு முக்கியமான காமெடி ரோல் பண்ணியிருக்கேன். கரெக்டாக எலெக்ஷன் டைம் பார்த்து வந்துருக்கு. எலெக்ஷன் ஸ்கிரிப்ட் தான். நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மீடியா தான் நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த படம் வந்து ரொம்ப நாள் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் பாண்டியன் அவர் தான் ப்ரொடியூசரு. அவர் இல்லைன்னா அந்த டைமில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காப்புல. கோ டைரக்டராக ஷாஜகான் பண்ணியிருக்காரு. அவர் தான் ரொம்ப மெனக்கடல் பண்ணியிருக்காப்புல. கலரிஸ்ட்டு ஹிஷாம் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் ரயான் பண்ணியிருக்காரு. ஓகே, நல்லா வந்திருக்கு, படம் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நன்றி, வணக்கம். வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கு படம். ஆக்சுவலி இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன். இந்த படத்துல ஆளுங்கட்சி தலைவரை நடிச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். சின்ன வயசா இருந்தாலும் சரி, பெரிய வயசா இருந்தாலும் சரி. இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் நடத்த போகுது 19ஆம் தேதி தமிழ்நாட்டுல. அதுக்கேற்ற மாதிரி எதையும் பார்க்காம ஒரு வாக்குரிமைன்றது வந்து எவ்வளவு விலை மதிக்கப்படாத விலை மதிப்பில்லாதது. ஆனா ஒரு ஓட்டு தான் இந்த அரசாங்கத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயம். அதை பத்தி நல்லா சொல்லியிருக்காரு. வசனங்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இல்ல, இந்த படத்துக்கு தேவையான விஷயம் தான். ஏன்னா இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணிருக்காங்க. குறிப்பிட்டு யாரையும் தாக்கல. பொதுவா இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல இருக்கிற பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் நடக்குது, ஓட்டுக்காக என்னென்ன பண்றாங்க, பணத்தை இது பண்றாங்க. பணத்தை வாங்காதீங்க, ஃபர்ஸ்ட் அட்வைஸ் பண்ணுங்க. பணத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்றத விட பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. உங்களோட வாக்குரிமை வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த நாட்டையே தீர்மானிக்கிற ஒரு விஷயம். அந்த வாக்கை மட்டும் வித்துறாதீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தான் மேல நம்பிக்கை இருக்கிறவன், குழந்தை மேல நம்பிக்கை இருக்கிறவன் வாக்கை விற்க மாட்டான்னு சொல்லியிருக்காரு. வசனங்கள்லாம் அங்கங்க அருமையா பண்ணிருக்காங்க இயக்குனர். செய்தால் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. நண்பர் சுரான்றவர் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த அவர் தான் இவர், என்னோட ஃப்ரெண்டு தான் இவர். இன்னும் பெரிய ஒரு வாய்ப்பு இந்த படம் மூலமா கிடைக்கும். கண்டிப்பா எல்லாரும் இந்த தியேட்டர்ல பாருங்க, ரொம்ப பிடிக்கும். நன்றி. ஓகே, படம் பார்த்தேன். படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இந்த படம் நான் 3 வாட்டி பார்த்தேன். எனக்கு 2 வாட்டி பார்க்கறது ஏற்கனவே வாய்ப்பு கிடைச்சது. படத்துல மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, எடிட்டிங் நல்லா இருக்கு, போட்டோகிராஃபி நல்லா இருக்கு. எல்லாம் புது புது ஆர்டிஸ்ட் தான் 90%, எக்ஸப்ட் எம்எஸ் பாஸ்கர், நமோ நாராயண், அப்புறம் சூரன். இன்னும் அது விட்டா எல்லாரும் புது புது ஆர்டிஸ்ட் தான், எல்லா யங்ஸ்டர்ஸு. இது ஒரு 4 யங்ஸ்டர்ஸ். அவர்கிட்ட பணமே இருக்காது, சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாரு, ரெண்ட் கொடுக்க முடியாது, ஹவுஸ் ஓனர் அவரை துரத்துடுறாரு. ஸோ அந்த டைம்ல அவர் கோயம்பேடு மார்க்கெட்ல ஒரு சின்ன இடத்துல ஒரு பூ விற்கிற ஒரு ஆளை மீட் பண்றாரு. அவன் எப்படி என்னென்ன இந்த உலகமே ஒரு ஃப்ராடு, எப்படி ஃப்ராட் பண்ணும், என்னென்ன பண்ணும், என்ன மார்க்கெட்டிங் பண்ணுன்ட்டு அன்எஜுகேட்டட் இவருக்கு சொல்லி கொடுக்குறான். ஸோ இவர் அதை வச்சுட்டு வந்து ஒரு லாட்ஜில் தங்கிக்கிறாங்க.
ஒரு லாட்ஜ்ல தங்கிட்டு இவருக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கு, ஒரு லேடி ஃப்ரெண்ட் இருக்கு, ரொம்ப நல்லா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கரைச்சி குடிச்ச பொண்ணும். இங்க இருக்கிற 4 பேர்ல கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சவங்க நிறைய இருக்காரு. ஸோ இங்க என்ன பண்றாரு, பெரிய பண பொண்ணுன்றதுனால அந்த டைம்ல எலெக்ஷன் போயிட்டு இருக்கும். ஸோ 2 எம்எல்ஏ பிடிச்சிட்டு ஒரு எம்எல்ஏக்கு நாங்க ஹெல்ப் பண்ணலாம், அவன் நமக்கு பணம் அனுப்புறான். ஸோ நாங்க இன்னொரு எம்எல்ஏ பேருக்கு எடுத்துட்டு ஒரு லேடியோட அவன் கட்டி பிடிச்சி இது பண்ற மாதிரி மார்ஃபெல்லாம் பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நாங்க அவரோட பேசிட்டு, அவங்க பிஏவோட பேசிட்டு நமக்கு எதனா பெரிய பணம் சம்பாதிக்கலான்னு பிளான் பண்றாரு. இதுல பயங்கரமான காமெடி எல்லாம் போடுறது, ஃபர்ஸ்ட் கிளாஸா கதை எடுத்துட்டு போறாரு. இது யாரன்னா லைக் பண்ணலாம், கிராமத்து ஆளு, சிட்டி ஆளு, லவ்வர்ஸ், 2K கிட்ஸ் யாரன்னா என்ஜாய் பண்ணலாம். கதை இல்லைன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் ஒரு 1000 ஸ்கேம்ஸ் இருந்துட்டே இருக்கு. கார்பரேட் லெவல்ல, வேற லெவல்ல ஸ்கேம்ஸ் இருந்துட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் எடுத்து கதை பண்ணலாம். கதை இல்லைன்னு சொல்லாதுங்க. அறுவை காமெடி வச்சு ஒரு படம் பண்றது, பேய் கதை வச்சு அதே மாதிரி படம் பண்றது எல்லாம் போர் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி கதை எடுத்து அழகா பண்ணலாம். டெக்னிக்கலி படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கவிதை வரும், ஒரு லவ் ஸ்டோரி, ஸ்கூல்ல ஒரு லவ் ஸ்டோரி. இந்த கதையில இருக்கிறவர்த்த ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த கவிதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அதை நான் அப்படி ரசிச்சேன். வைரமுத்து கூட அவ்வளவு நல்லா எழுதுறாரோ இல்லையோ அந்த அளவுக்கு ரசிச்சேன். அது பாட்டா வராது, அது வாசிக்கிறார், வாய்ஸ் வருது, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்படியெல்லாம் ஒரு பொண்ணை கம்பேர் பண்றது அது இது எல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. ரொம்ப தமிழ் கவிதையில ரொம்ப புதுசா இருக்கு. கானா இருக்கு, ரேப் இருக்கு, இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அழகான டீசென்டான ஒரு டான்ஸ் இருக்கு, ஜாய்ஃபுல்லான டான்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஒரு டார்க் காமெடி, இது ஒரு டார்க் காமெடி அழகா கொண்டு போயிருந்திருக்காரு. சிச்சுவேஷன் காமெடி. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் என்னடா கதை நகருதோ இல்லையோ அந்த மாதிரி தோணுது. இது எப்படி 50-50 கிரிக்கெட் மேட்ச் மாதிரி 25 ஓவர்ஸ் ஆன உடனே இந்த படத்துல 6-4 அடிச்சுட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா போறது, நிறைய லாஜிக் எல்லாம் இருக்கு, நிறைய எங்கேயும் அதான் அறுவையா இருக்கா இது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ரொம்ப ஒத்து பார்த்தா ரொம்ப டீட்டெயில்டா ஸ்கிரிப்ட் பண்ணிருக்காரு, ரொம்ப அழகான டைலாக்ஸ் அது. பட் ஒரே ஒன்றும் இந்த படத்துல இவங்க லவ் பண்ண சின்ன பொண்ணும் ஒரு வயசாயிட்டு ஒரு 6 வயசு பையனை பெற்றுட்டு ஏதோ ஒரு வாட்டி ரோட்ல மீட் பண்ண, அவ வந்து இவங்க லாட்ஜில் ஸ்டே பண்றான். அவ போகும்போது 3000 ரூபாய் மறந்து போயிடுவான். அவ ஊருக்கு போயிட்டா ஃபோன் பண்றான், நான் 3000 ரூபாய் வச்சிருந்தேன்ட்டு. இல்லை நான் 3000 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்துடுவேன்றான். கடைசி ஆக்சுவலி இவர் ஒரு 7 கோடி சம்திங் ஏதோ சம்பாதிக்கிறாரு. பட் கடைசியில போய் அந்த பொண்ணுக்கு அந்த 3000மோ இல்லை இன்னும் ஒரு 20 லட்சமோ எதனா கொடுத்துருக்கலாம். அந்த பாயிண்ட் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. அது இருந்தா கதை இன்னும் பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு காமெடி ஆர்டிஸ்டே இல்லாம எப்படி நீங்க அழகா காமெடி சொல்லலாம், காமெடி கொண்டு வரலாம், சிச்சுவேஷன் ஹியூமர்ல, சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ல அன்றது ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சது படம். எனக்கு பிரேமலு எவ்வளவு பிடிச்சதோ அந்த அளவுக்கு இந்த படம் எனக்கு பிடிச்சது. வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீதர். நான் இந்த படத்துல லீடா நடிச்சிருக்கேன். இது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர். ஒரு தவறு செய்தால், ஒரு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரி தவறு செய்யறோம் அப்படிங்கிறத சிந்திக்க வைக்கிற ஒரு படம். ரொம்ப நல்லா இருக்கு. ஹவுஸ்ஃபுல்லா காலையர் ஷோவே கமலால ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் இது மாதிரி பார்த்துட்டு, நாங்கள் கம்மியான தியேட்டர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இது மவுத் டாக்ல பெரிய லெவல்ல போகும்னு நான் நம்புறேன். இதுல எனக்கு பெரிய ரோல் கொடுத்ததுக்கு என்னோட டைரக்டர் தான் நான் நன்றி சொல்லுவேன். இந்த படத்துக்கு எனக்கு டொரண்டோல பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டும், இந்த படத்துக்கு பெஸ்ட் சோஷியல் இஷ்யூக்கான அவார்டும் கொடுத்துருக்காங்க. நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல இது கலந்துக்கிட்டு நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது என்னோட படம் நல்ல கண்டென்ட்ல இந்த தமிழ் சினிமாவுக்கு நல்ல கண்டென்ட் கொடுத்தா இந்த படம் ஓடும்னு நம்பி இந்த படத்தை எடுத்திருக்கோம். கண்டிப்பா உங்களோட சப்போர்ட், மீடியா சப்போர்ட், மக்கள் சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை.
ஒரு தவறு செய்தால் ஓட்டு போட்டா காசு கொடுத்து ஓட்டு போடக்கூடாதுங்கிறத தெளிவா சொல்லியிருக்கோம். ஆர்கே நகர் பிடிசிம்பாங்க, இது மாதிரி நிறைய விஷயத்த ஃபிக்ஷன் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்கோம். நான் ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத மக்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, வார்த்தைக்கு அளவே இல்லாம இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு 20 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வரத்துக்கு, இந்த இடத்துல இந்த மூமெண்ட்டை நான் என்ஜாய் பண்ணி நான் பார்த்தேன். தேட்டரில் நிறைய கிளாப்ஸு, நிறைய விஷயத்த பண்ணாங்க. ரொம்ப டயலாக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு கையை கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் டேரக்டர் தான் காரணம். எங்களையும் நல்லா நடிக்க வச்சு இயல்பா எல்லாரையும் நடிக்க வச்சதுக்கு முக்கியமாக டேரக்டருக்கு தான் அது போய் சேரும். டேரக்டர் எப்படி வேணும் அப்படிங்கிறத அவர் சொல்லிடுவார். நாங்கள் ரிஹர்சல் ஒரு நாள் 2 நாள் ரிஹர்சல் எடுத்து 4 நாள் ரிஹர்சல் எடுத்து நாங்கள் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி இவ்வளோ ரீச்சபிளாக இருக்கு அப்படின்னா அது டேரக்டர், எங்கள் டீமோட எஃபோர்ட் தான், ஹார்ட் ஒர்க் தான். கண்டிப்பாக இது மாதிரி நல்ல படங்களை தமிழ் சினிமா காப்பாற்றணும்னு நம்பி இந்த படத்தை எடுத்திருக்கோம். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியா சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. வணக்கம், நன்றி. படம் பார்த்தாச்சு, ரொம்ப நல்லா இருக்கு படம். போயிட்டு எல்லாருமே, அதாவது ஒரு ஓட்டை வந்துட்டு விற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கான்செப்டாகவே சொல்லியிருக்காங்க. நிறைய வந்துட்டு ட்ரூ, அதாவது என்ன ரியலாக நடக்குதோ அதை தான் வந்துட்டு இவங்க சொல்ல வராங்க. ஸோ மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. இப்படி ஒரு படம் வந்துட்டு நம்ம எல்லாரும் எடுக்கிறதுக்கு பயப்படுவோம். ஆனால் வந்து இவங்க இவ்வளோ தைரியமாக எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம மனசில் இருக்குது, அது வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருந்தது இவங்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக திருந்துவாங்க அப்படின்லாம் கிடையாது. திருந்துனா நல்லா இருக்கும், அவ்வளோதான். புது கேரக்டர் மாதிரி எல்லாம் யாருமே இல்லை, புதுசாலாம் யாருமே வந்துட்டு தெரியல. எல்லாமே ரியலா தான் தோணும். ரியலா எப்படி நடிச்சிருக்காங்களோ அப்படி நடிச்சிருக்காங்க. எல்லாமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கேஎம்பி பிக்சர்ஸ், மகேஷ் பாண்டியன் நான் தான். படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கிற தானே இருக்கு, நல்லா இருந்ததுனால தானே எடுத்துருக்கு, நல்லா இருக்கு. நீங்க ஆடியன்ஸா பார்த்து நீங்க சொல்லுங்க, சேனல்ஸ்காரங்க சப்போர்ட் பண்ணுங்க, எக்குறை நிறைய இருக்கிறத சொல்லுங்க, அதுவே சந்தோஷம். இல்ல ப்ரொடியூசர் ஆகணும்னு கதை கேட்டது நிறைய இருக்கு. பட் இது வந்து வேற ஒரு விதமா செலக்ஷன் பண்ணிட்டு ஒரு இல்ல நம்ம இயக்குனருடைய திறமை தான் அது. அது நம்ம அவரை நம்பி இறங்கி போனோம். ஓகே, நல்லபடியா வந்துச்சு. ஆமா ஆமா, நல்லா எடுத்திருக்காங்க. அதுவும் நமக்கு கதையை செலெக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி எனக்கு இருக்கான்னு இன்னும் தெரியல. ஒரு சில விஷயம் தான் தெரியும். அவரை நம்பி இறங்கி போனா நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் செம்மையா இருந்துச்சு. இந்த என்ஜாய்மெண்ட்டை எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். அதுதான், புது படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஃபீல்டில் இருக்கிறவங்க புது படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுபோக மேனேஜ்மெண்ட் ஒரு பொசிஷன்ல இருக்கவங்க, கீழே அடிமட்ட ப்ரொடியூசராக இருக்கட்டும், புது டைரக்டராக, இவங்களுக்கு வர்றவங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி ஏதாவது சப்போர்ட் பண்ணாலே போகும். வெளியில் வந்து நிறைய படங்கள் நிற்கிதுன்னு சொல்கிறாங்க. நாங்களே நிறைய பிரச்சனைக்கு பிறகு தான் வெளியில் வந்தோம். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எல்லாம் ஒவ்வொரு சங்கமாக ஏறி இறங்கி சால்வ் பண்ணி விட்டாங்க. இன்னும் நிறைய படங்கள் பிரச்சனைகள் இருக்கு, முடியாமல் வெளியில் வராமல். அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணினாவே போதும். இதுல வந்து நிறைய கட்சி உள்ள எடுத்திருக்கு, நிறைய ப்ராப்ளம் படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. இந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வரல. அது இயக்குனருடைய கற்பனை, இயக்குனருடைய ஆதங்கம், அதுதான். இப்ப இல்ல இந்த இடத்துல இல்ல எல்லாமே அவருடைய ஓன் டிசிஷன். ரெண்டாவது இந்த இடத்துல இயக்குனர் சார் மணிதாமோதரன் சாருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன், பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அவர் இன்னும் வரல. ஆமா, வேற இடத்துல அவங்க வேற இடத்துல அவுட் ஆஃப் ஸ்டேஷன். இல்ல அதுவும் படம் இல்ல, அதுதான் சொல்றேன்ல, எல்லாமே அவருடைய நம்பி போனோம். அவருடைய இல்ல, ஒருத்தர் நம்பும் போது நம்ம எதுக்கு அடுத்த கட்டம், ஒருத்தர் முழுசா நம்புறோம் அப்போது அடுத்த கட்ட யோசனை நமக்கு தேவையில்லை. ஒருத்தர் நம்பி டிராவல் பண்ணும்போது சரி ஐயோ அப்படி ஒரு வெற்றி தான். வெற்றி ஆக்கி கொடுக்கணும், வெற்றின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறையா போட்டு மக்கள் வெற்றியை ஆக்கி கொடுக்கணும். மீடியாக்காரங்க
இருக்கிற குறை நிறைய எழுதி சப்போர்ட் பண்ணாவே போதும். ரொம்ப சந்தோஷம். இந்த படம் கான்ட்ரவர்ஷனா வந்து நல்லா டாக்ல வந்துச்சு, நல்லா போஸ்ட்ல நல்லா படம் செம்மையா ஓடிச்சுன்னா இதே மாதிரி படம் தான் எடுப்பீங்களா இல்ல இதை தாண்டி வேற? இல்லை, நல்லபடியாக போனால் இப்படி தான் போவோம், வேற ரூட்டுக்கு போக மாட்டோம். நமக்கு அந்த மைண்ட் செட் கிடையாது. நல்லபடியாக போகணும், அதிகபட்சமாக நல்லபடியாக போகணும், அதுதான் ஆண்டவனுடைய வேண்டிக்கிறேன்.